நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க அக்கா வெயிட் லாஸ் ரெசிபி சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நேராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ போயிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது ஒரு ட்ரிங்க்கில். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த ஒரு ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும், உங்கள் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஹேர் நல்லா ஷைனிங்காக வரதுக்கும் நல்லா திக்காக வரதுக்கும் நம்ம ஸ்கின் இருக்கே ஸ்கின் க்ளோவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே ஜூஸ்லேயே இருக்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எப்பப்பெல்லாம் எனக்கு முடியுமோ அப்பயும் குடிப்பேன். இது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமும் குடிச்சிருக்கேன். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறப்ப இது மஸ்ட்டாக எடுத்துப்பேன். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜிம்முக்கு தான் போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் 30 நிமிஷம் டு 45 நிமிஷம் போனீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போதும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் நான் பேசிக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயுமே ஷார்ட் பீரியடில் வெயிட் லாஸ் பண்ணால் ஷார்ட் பீரியடில் வெயிட்டும் கெயின் ஆகிடும். ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம போகவே கூடாது. நான் உங்களுக்கு எல்லா விஷயமும் 1 by 1 சொல்லித்தரேன். ஸோ அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம ஒரு ஜூஸில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த ஜூஸை வெயிட் லாஸ் ஜூஸ்னு சொல்லலாம், இம்யூனிட்டி பூஸ்டர் ஜூஸ்னு சொல்லலாம், ஸ்கின் கலர் ஜூஸ்னு சொல்லலாம். என்னுடைய வெயிட் லாஸ் சீக்ரெட் கேட்டவங்களுக்கும் சரி, அதே மாதிரி என்னுடைய ஸ்கின் சீக்ரெட் கேட்டவங்களுக்கும் சரி, நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற ரெசிபி இதுதான். நான் வீடியோவில் நான் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த வெயிட் லாஸ் ஜூஸும் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்டப்போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இலையில் இருக்கிற காம்பெலாம் போட்டுக்கோங்க, ஏன்னா எல்லாம் நம்ம அரைச்சி தான் பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடினா இங்கே பாருங்கள் இவ்வளோ. வெள்ளரிக்காய் 1 மீடியம் சைஸாக எடுத்திருக்கேன். கேரட்டு பெருசாக 1, பீட்ரூட் சின்னதாக 1, சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு, மலை நெல்லிக்காய் 3 எடுத்து அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மலை நெல்லிக்காய் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி இஞ்சியும் ரொம்ப முக்கியம். இதோட ஒரு சிட்டிகை உப்பும் எடுத்திருக்கேன். இதை பற்றி ஷார்ட்டாக உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். புதினா கொத்தமல்லியிலலாம் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இஞ்சி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உடம்புல இருக்க சைனஸும் எடுக்கும், தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். ரொம்ப நாளாக தொப்பையை குறைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் இதில் எந்த விதமான ஸ்வீட்டும் ஆட் பண்ணல, ஈவன் தேன் கூட ஆட் பண்ணல. இந்த ஜூஸில் உப்பு மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம், எந்த விதமான ஸ்வீட்டுமே கிடையாது. உப்பு நிறையா சேர்த்துக்கிட்டாலும் வெயிட் குறையாது. கேரட்டு ஸ்கின் க்ளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி பீட்ரூட்டும். எப்பயுமே வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய லிக்விட் ஃபுட் எடுத்துக்கணும், அதாவது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி. அதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த குக்கும்பர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ பொருட்கள் தான் தேவையானது. இப்போ வாங்க இந்த ஜூஸை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ ஜூஸ் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்ச கொத்தமல்லி தலையும் இதிலே போட்டுக்கலாம். எடுத்து வச்ச புதினா இலையும் இப்போ போட்டுடலாம். கேரட் போட்டுக்கலாம், வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம், பீட்ரூட் போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம், நெல்லிக்காய் போட்டுக்கலாம். இப்போது லெமன் ஜூஸும் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட சப்போஸ் எலுமிச்சை சாறு இல்லைன்னா நீங்கள் இதோட 2 தக்காளி போட்டுக்கோங்க. உப்பும் இதிலே போட்டுக்கலாம். எலுமிச்சை சாறு இப்பயே ஊற்றினா தான் கொத்தமல்லி இலை புதினா இலைலாம் கலர் மாறாமல் அதில் இருக்கிற விட்டமின்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் எலுமிச்சை சாறு இல்லை தக்காளி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இதே மாதிரி அரைக்கும் போது சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறது நம்ம இஷ்டம்தாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றலாம். நான் 2 கிளாஸ் ஊற்றுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 ml. தலையும் சரி காய்கறியும் சரி நமக்கு கூடி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இது வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து இப்படி நல்லா அழுத்தி கொடுங்க, இதில் இருக்க ஜூஸ்லாம் வந்துடும். அவ்வளோதாங்க, நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜூஸை வேற ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பராக ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரிங்கை வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு மட்டும் சொல்ல முடியாது, நல்ல இம்யூனிட்டி பவர் கொடுக்கும், பிளட்டையும் பியூரிஃபை பண்ணி கொடுக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சு தான் என்னுடைய பாடி வெயிட்டை குறைச்சேன். டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட்டு குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுவும் வயிறில் இருக்கிற கொழுப்பு கரைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வெயிட்டு குறையும். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா வெயிட்டு குறையாது, டயட்டும் பண்ணும், ப்ளஸ் அதே சமயத்தில் இந்த ஜூஸும் குடிக்கணும். இந்த ஜூஸை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு ஏதோ இட்லி தோசை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த ஜூஸ் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் வேணாலும் குடிக்கலாம், 2 கிளாஸ் வேணாலும் குடிக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். இதை கொஞ்சம் கூடி குறைச்சி எடுக்கிறதுனால வெயிட் அதிகமாகிடாது. ஏன்னா இதில் நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறப்ப தண்ணி நிறைய குடித்தா அதுவுமே வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, இது ஃபேர்னஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். இந்த ஜூஸை தொடர்ந்து ஒரு வாரம் குடித்தாலே உங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். வெயிட் லாஸ் பண்ணும் போது எல்லாம் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எல்லா விட்டமினும் எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதான். ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணும் போதும் ஃபஸ்ட்டு நமக்கு காட்டக்கூடியது முடி உதறதான். ஸோ முடி உதறாமல் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதான் நல்லா நமக்கு லாங்காக ஸ்டேபிளாக இருக்கும். இதே உங்கள் முடி உதிர்ந்து வந்ததுன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் விட்டமின் கம்மியாக எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது எல்லா விட்டமின் எடுக்கலை அப்படிங்கிறத உங்கள் முடி உதறதுலேயே கண்டுக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறப்பன்னு இல்லை, மற்ற டைம்லேயும் மெயினாக முடி கொட்டுறது ஒன்று தைராய்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு அதுக்கேற்ற விட்டமின் நம்ம உடம்புல இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதே மாதிரி முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கு பயோட்டின்ங்கிற விட்டமின்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது நிறைய ஃபுட்டில் கிடைக்காது, ரொம்ப ரேர் ஃபுட்டில் தான் இருக்கும். ஸோ எல்லா விதமான ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கணும், ஆனால் அளவாக எடுக்கணும். பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை என் ஸ்கின் இன்னும் நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இது எல்லாத்துக்குமே இந்த ஜூஸ் ஹெல்ப்பாக இருக்கும். என்னடாப்பா இதில் போட்டுட்டா, இது நமக்கு தெரிஞ்ச பொருள் தானே, சாதாரணமாக நமக்கு கிடைக்கிறது தானே, இதெல்லாம் இந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதை நான் 11 வருஷமாக குடிச்சிருக்கேன். அதுக்காக டெய்லி குடிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது, அப்பப்போ குடிப்பேன். வாரத்தில் 2-3 நாளும் குடிச்சிருக்கேன், தொடர்ந்து 1 மாதமும் குடிச்சிருக்கேன். நம்ம சீரியஸாக வெயிட் குறைச்சிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இதை டெய்லி எடுத்துக்கணும். மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ இந்த ஜூஸும் இதோட கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸும் எடுத்துக்கலாம், ஏதாவது கொஞ்சம் நட்ஸ் இதோட சேர்த்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சுண்டல் இதோட சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்கை பாயில் பண்ணிவிட்டு அதோடைய வெள்ளைக்கரு மட்டும் 2 எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம் பசியும் கட்டும், வெயிட் லாஸும் ஆகும். இந்த வீடியோவுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். இதை விரும்பி பார்க்குறவங்க அதிகமாக இருந்தால் மேலும் இதை தொடர்ந்து நான் உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடாக வீடியோ கொடுக்குறேன். நிறைய பேர் வெயிட் லாஸ் டிப்ஸும் கேட்டிருந்தீங்க, ரெசிபீஸும் கேட்டிருந்தீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இதுதான். நான் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி இல்லைன்னா தக்காளி போடலாம். அப்புறம் இது கூடயே நீங்கள் 1 டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர்னு இருக்குது, அதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பிபி இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம், ஈவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம். நான் இந்த ஜூஸை வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ டெய்லி இந்த ஜூஸ் எடுத்துக்குவேன். எனக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா ஏறிச்சு, அதே மாதிரி ஸ்கின் க்ளோவும் நல்லா கிடச்சிது. ஸ்கின் க்ளோ எனக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய குழந்தைக்கும் சூப்பராக கிடச்சிது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூஸ் ஒரு பெரிய வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். காலையில் எழுந்திருச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜூஸ் போடுவேன், அதுதான் மோஸ்ட்லி எப்பயுமே செய்வேன். அக்கா உங்களுடைய பியூட்டி டிப்ஸ் இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள், என்ன கேட்டால் நான் சொல்கிறது நீங்கள் இந்த க்ரீம் வாங்க அந்த க்ரீம் வாங்க அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். பெஸ்ட்டு நம்ம இன்டேக் என்ன எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்கின் க்ளோ கிடைக்கும், அதுவும் லாங் டைம் நீடிக்கும். நீங்கள் ஒரு க்ரீம் போட்டிங்கன்னா அதோடைய பவர் எவ்வளோ நேரம் இருக்குமோ, 8 மணி நேரமோ 12 மணி நேரமோ 24 மணி நேரமோ அந்த அளவு தான் நம்மளோட ஸ்கின் அப்படியே லைட்டாக ஒரு ஷைனிங் இருக்கும். நீங்கள் தூங்கும் போது கூட உங்கள் ஸ்கின் ஷைனிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஒரிஜினல் நேச்சர். நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற பொருட்களை வச்சு செய்யும் போதும் அது எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும். இதை அப்படியே உள்ளே போட்டுருவோம், நல்லா வாசனையாக இருக்கும் இந்த லெமன். இப்போ இது குடிச்சு பார்த்துட்றேன். மை ஃபேவரட். அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பு வேணும்னே கிடையாது, ஏன்னா கேரட்லேயும் பீட்ரூட்லேயும் ஒரு ஸ்வீட் தன்மை இருக்குது.
அதோடைய ஸ்வீட்டே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இதில் தேனோ இல்லை வெல்லம் போட்டுக்கலாமா இப்படிலாம் கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் டயட் பண்ணணும்னு நினச்சா தயவு செய்து இதில் எந்த விதமான ஸ்வீட்டும் எடுத்துக்காதீங்க. நிஜமாக சொல்கிறேன், அப்படியே குடித்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஜூஸை விரும்பினீங்கன்னா எனக்காக டெய்லி ஒரு வாரம் மட்டும் இந்த மாதிரி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா 30 நாள் குடிச்சு பாருங்க தொடர்ந்து. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஸோ என்னோடைய ஸ்கின் சீக்ரெட் நான் இதை தான் சொல்லுவேன். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இதுதான். இந்த ஜூஸ் எடுத்துக்கிறப்போ இப்போ இந்த ஜூஸ் போட்டு மீதி இருந்தால் அதை என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, லெமன் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. திரும்ப 2 மணி நேரம் கழித்து மீதி இருக்கிற ஜூஸும் குடிங்க. மார்னிங் நீங்கள் சாதாரணமாக வார்ம் வாட்டர் குடிப்பீங்க, இல்லை பச்சை தண்ணி குடிப்பீங்க. அது குடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த ஜூஸ் குடிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, அதாவது வாக்கிங் போயிட்டோ இல்லை ஜிம்முக்கு போயிட்டு இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா தேவாமிர்தமாக இருக்கும். அவ்வளோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இது குடிங்களேன், அப்புறம் உங்களுக்கே தெரியும். என்கிட்ட உங்கள் பியூட்டி சீக்ரெட் என்னான்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்கு நான் கொடுக்குற பதில் இது ஒன்று தான், இது ஒன்று தான். இதுக்கப்புறம் வர டிப்ஸ்லாம் செகண்டரி தான். ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இனி வரப்போகிற வீடியோக்களில் நம்ம வெயிட் லாஸ் ரெசிபியும் பார்ப்போம். வெயிட் லாஸோடைய ரெசிபி மட்டும் கண்டினியூஸாக போட முடியாது. தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ரெசிபி வேணும், லஞ்ச் வேணுமா, டின்னர் வேணுமா, பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். நான் என்னுடைய வெயிட் லாஸ் பண்ணும்போது எந்த மாதிரி சாப்பிட்டேன், ஸோ ரெகுலராக இப்போ வீட்டில் நார்மலாக இப்போ செஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெசிபி தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதையும் இதையும் வாங்க முடியாத அளவு கொடுத்தா கண்டிப்பாக யாரும் செய்யவும் மாட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க. இதுக்கு வயது வரம்பே கிடையாதுங்க, யார் வேணாலும் குடிக்கலாம். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தெரில, என் பையனுக்கு கூட நான் இந்த ட்ரிங்க் கொடுப்பேன், கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்பப்போ. ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக குடிக்க மாட்டாங்க, அந்த காயோட வாசனை வரும்னு. பட் நீங்கள் லெமன் ஜூஸ் போடும்போதும் அந்த வாசனை எடுத்துரும். அதே மாதிரி புதினா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.